இன்றைய தினத்திலே என் தலையோ ஆயிரம் சுட்டாக வெடிக்கும் போல் என் கால தூண் போல வீங்குகிறது, என் முதுவா மூட்டை சுமக்குது, என் வயிறா வண்ணாந்தலை போல வீங்கல் போல இருக்குது. எனக்கு கலக வேண்டும். அதுக்குன்னா அரியலூருக்கு போனோமா அந்த பாய் கடையில் 2 வாங்கிக்கலாமா? என்ன கள்ளக்கொட்டை வாங்கிட்டு வேணும்னாரு. கலகம் வேணும். கலகம் வந்து இப்ப செய்யணும், அது ஞாபகத்துக்கு வரல. கலகம் ஞாபகத்துக்கு வரவில்லை. கலகம் செய்யாவிட்டால் என் தலை ஆயிரம் சுட்டாக வெடிக்கும். இந்த ஆயாவ தலைய பிடிச்சி ஒரே வெட்டு. இது நம்ம ஆயா இல்ல, இத ஒரே வெட்டு வெட்டினா தலை 2 போயிடணும். போன உடனே தம்பி அவங்க சொந்த பந்தம் எல்லாம் வருவாங்க, வந்து அல்லையா ஊடுவாங்க. அதுல வார்த்தை வந்து இவனை அடிச்சு கிடிச்சு நாம கூட கேத்துல உள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லி நேரா கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க அங்க ஸ்டேஷனுக்கு. அங்க இருந்து வெள்ள ஜீப் ஒண்ணு வரும், வண்டி பெரிய வண்டியா வெகுள் வாகனம். ஆனா இங்க வந்து கார், அந்த கார் வரும். அதுல இருந்து கும்பு கும்பு 4 பேர் இறங்குவாங்க. எல்லாம் ஏகே பாட்டி சாவனோடய இறங்குவாங்க. ஆமா, அப்படி என்றால் அப்படின்னா அவங்க இறங்கி வந்தவங்க துப்பாக்கி தெரியாது. இந்த கட்டை அது இது அந்த பட்டை கட்டை அந்த குச்சி கும்படி கும்படி எல்லாம் பேத்து அவங்க எடுத்து எடுத்துடுவாங்க. ஆமா, பேத்து எடுத்துட்டு கைக்கு 2 முடிச்சு காப்பு போடுவாங்க. வெள்ளி காப்பு தெரியுமா? ஆமா ஆமா, படுதா போட்டு போட்டு விட. அப்படியா எப்படி பாரு அவங்களுக்கு, எப்படி பாரு குளிருக்கு, எப்படி ஒரு ஐடியா அப்படி போடுவாங்க. போட்டு இந்த பக்கம் ஒரு போலீஸ், அந்த பக்கம் ஒரு போலீஸ், துப்பாக்கி நீட்டு மாதிரியே வருவாங்க. எதுக்கு நீ ஓடி போயிரும் இல்ல, கையில வெள்ளி காப்பை எவனாவது திருடிட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு. ஆமா, நேரா சேலம் கொண்டு போய் சென்ட்ரல் ஜெயில ஒரு 5 நாளைக்கு வச்சிருப்பாங்க. அங்க வாரும் ஒண்ணு போய் பார்க்க போகலன்னா, ஆனா இது ஞாதியத்தை தான் சொன்னாலும் இதே நம்ம சோறு போட்டு வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்க கொஞ்ச நாளைக்கு போகலாம். வேலூர் ஜெயில வச்சிருப்பாங்க. அங்கேயும் 5 நாள் பாப்பாங்க. அங்கேயும் யாரும் போகலன்னா, ஆனா ஒண்ணுத்துக்கு இல்லாத கொண்டு வந்து நாம சோறு போட்டு வச்சுட்டு இருக்கிறோமா, ஏதோ ஒரு சிம்பிளான ஒரு இதை பண்ணி அது ஏதாவது பண்ணி அங்கேயே அரசாங்கமா வச்சு அது கேச முடிச்சுட்டு வெளியே விடுவாங்க. வெளியே விட்டவங்க அங்க ஜெயில இருந்து காசு இருக்குமா வந்து சேர்க்கணும். இப்ப அங்க இருந்து இங்க வரணும்னா கூட ஒரு 400 ரூபா தேவைப்படுது. 400 ரூபா தேவைப்படுது. அப்பெல்லாம் ரயில் டிக்கெட் பாருங்க, மொத்தமா அந்த அகலத்துக்கு இருக்கு ரயில் டிக்கெட். அட்டை ஆமா, அந்த அட்டை மாதிரி ஜெயிலே ஒரு சீல் ஒண்ணு வச்சு கொடுப்பாங்க அந்த அட்டையில. அந்த ஆமா அட்டையை வாங்கிட்டு எந்த பஸ்ல ஏறினாலும் சரி, கவர்மெண்ட் பஸ்ல அட்டை காட்டினா விட்டுருவாங்க. நீ எவ்வளவு தூரம் போனாலும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ள அந்த அட்டை காட்டில ஃப்ரீயா வந்து நம்ம ஊருக்கே வந்து இடம் சேர்த்துக்கலாம். அப்படித்தானே கொடுத்துருக்காங்க. போனதில்ல இங்க பாரு கோபாலி விளக்கமா 2 பேரும் கிளீனா சொல்றீங்களே, ஏதோ அனுபவம் முன்ன அனுபவம் இருக்க மாட்டிருக்குது. 22 வருஷமா சாராய வித்தோம். ஒரே நாளையில ஸ்டேஷன் படியில நான் கால் எடுத்து வச்சிருக்கேன். அந்த அட்டையில சீல் வச்சு கொடுத்தா உலகத்தை சுத்தி போறான்னு சொல்லி தான் தமிழ்நாட்டுல பிரியா போயிடறான்னு சொல்லி இப்ப உள்ளங்கையில வச்சிடறாங்க. தண்ணி ஊத்தினா அழிஞ்சு போயிடும். வந்து சேர்றதோட சரி. ஏண்டா எனக்கு அந்த கலகம் ஆகக்கூடாது. ஒரு பாம்பு போகுது பத்தியா, தடுத்துல பாம்பை தடி எடுத்து அடிக்கணும். அந்த தடியும் கொஞ்சம் தொந்தரவு பண்ற. நீ தூங்கு தூங்கு. தடத்திலே போகக்கூடிய பாம்பை ஒரு தடியால் தடிக்க வேண்டும். அந்த தடியும் உடையக்கூடாது, பாம்பும் சாக கூடாது. அது மாதிரி கலக வேண்டும்.
ஏடி குட்டியே அங்க போங்க இங்க இருந்துறாதீங்க ஏன் கூத்தாட முடியாது எனக்கு கழகம் ஞாபகத்துக்கு வந்து விட்டது. எங்க இருக்குது எங்க இருக்கிறது? ஏழாவது வனம். கெந்திரவனம். என்னகிட்ட கழகம் அங்க இருக்கிறது. ஆடா இப்ப கெந்திரவங்கிட்ட தான் இருக்குது கழகம். சரி வாங்க போலாம். ஆனா போய் எங்க போய் பார்க்கணும்? ஏழாவது வனம். கெந்திரவன் ஆகாயத்து மூலியமாக ரதத்திலே சென்று கொண்டிருக்கிறான். ஏழாவது வனத்துல இல்ல, ஏழாவது வனத்துல இருந்து ஆகாய மார்க்கமாக தன் புறவை பூட்டி தேவலோகம் போய் கொண்டிருக்கிறார். ரதத்துல போயிட்டு இருக்கிறான். ஆமா. போய் ஏறுங்க ஏறுங்க நீங்க ஏறுங்க. நான் என் நெகிழ் வாகனத்துல ஏறி சருன்னு போறேன். திருவடிக்கு 27 தேவிகளும் அங்கிமார்கள் எல்லாம் உங்களுடைய திருவடியை போற்றி செய்தோம் கடவுளே. என்னுடைய திருவடி பாதத்தை நீங்க 27 பேரும் படித்ததால உங்களுக்கு பூவும் பொட்டோடும் மாங்கலத்தோட சுக மாங்கலத்தோட வாழ்னு சொல்லி வரம் கொடுக்க எனக்கு ஆசை. ஆனா அந்த ஆசை எனக்கு இப்ப இல்லையே சாமி. என்ன உங்களுக்கு கொடுக்க முடியலையே வரத்தை? ஏன் சாமி இப்படி சொல்றீங்க? ஏனென்றா வரம் கொடுக்கலாம் எனக்கு ஆசை, ஏன் கொடுக்க முடியவில்லை. ஆனா இப்ப நீங்க இந்த எங்க போறீங்க? இங்கிருந்து தேவலோகம் போயிட்டு இருக்கிறோம். தேவலோகம் போறீங்க. ஆனா 7வது வருஷ கெந்திரவனத்துல இருந்து அங்க தேவலோகம் வந்தீங்கல்ல? தேவலோகம் வந்துட்டு இருக்கீங்களா? அங்க ஏதாவது ரத ஓட்டும் போது ஏதாவது நடந்தா? ஆமா சாமி, ஆகாய மார்க்கமா ரதத்துல போனோம். தண்ணீர் தாகமானது. தண்ணீர் தாக ஆன உடனே இந்த வெத்தலை கொடுத்தார்கள். அது போட்ட உடனே தாகவடி சேர்ந்தது. மீண்டும் ரதம் செலுத்தினேன். மீண்டும் மயக்கம் வந்தது. போட்ட வெத்தலையை பூமியில உமிழ்ந்து விட்டு தெய்வலோகம் போயிட்டு இருக்கிறோம். இதுதான் நடந்தது. மேல இருந்து கீழே அந்த வெத்தலை தாமரத்தை மூஞ்சிங்களா கீழே துப்புனீங்களா? அது கீழே பூமியில உணிச்சு நினைக்கிறீங்களா? இருக்குது. மேல துப்புனா அது எங்க போய் விழுவோம்? பூமியில உழுந்து நீ நினைக்கிறீங்க. அது மட்டும் கிடையாது. அறியாம கண்ணன் பாண்டவருக்காக வேண்டி எவ்வளவு தவம் செஞ்சு இருக்கும் போது கரங்களை ஏந்தி தவம் செய்யும் போது அவரு கரங்களையா கரங்கள்ல விழுந்த உடனே அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஆங்கார கோபத்தோடு நானுக்கு நாள் பார்த்து விட்டு கெந்திருவா என் கையிலே எச்சில முடிஞ்ச துப்பிட்டு நீ எங்கடா மேல போறன்னு சொல்லி என்ன செய்தார் தெரியுமா? கையில இருக்கக்கூடிய சக்கரத்தை உன் கணவரோட சிறுத்தை அறுக்க அனுப்பி விட்டார்.